வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் எபிசோட் 2. என்னோட பைலட் வீடியோ பார்த்து எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யுவர் கமெண்ட்ஸ் ரியலி மென்ட் அ லாட் டு மீ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மை ஜேர்னி வித் கம்ப்யூட்டர்ஸ், ஹவ் ஐ ஸ்டார்டட் அ ஸ்மால் வெஞ்சர் அவுட் ஆஃப் இட். என்னோட ஸ்கூல் டேஸில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஹவ் இட் சேஞ்ச் அஸ் அ சைடு ஹசல் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். வித்தவுட் ஃபர்தர் அடியூ, லெட்ஸ் கோ டு த ஷோ. இன்னைய டேட்டில் வித் ஸோ மச் எக்ஸ்போஷர் டு இன்டர்நெட் அண்ட் ஏஐ டூல்ஸ், ஒரு கம்ப்யூட்டரோட கான்ஃபிகரேஷனை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றது ஒரு காம்ப்ளிகேட்டடான டாஸ்க் தான். பட் அப்படி இருக்கும்போது ஃப்ரம் 2006 நான் எப்படி கம்ப்யூட்டரோடவே வளர்ந்தேன் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ரீவைண்ட் டு 2006. எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு யூஸ்டு கம்ப்யூட்டர் எங்கள் வீட்டுக்கு வருது. தட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஹோம் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் வந்துருச்சு, இனிமேல் என்ன வேணாலும் பண்ணலான்ற ஒரு தாட். ஏன்னா அவ்வளோ ஹைப் அந்த டைமில் கம்ப்யூட்டர்ஸ்க்கு. ஈவன் நியூஸ் சேனல்ஸில் அதுக்குன்னு ஒரு செக்ஷனே இருந்திருக்கு. ஃபோட்டோஷாப் பற்றின நியூஸ் ஆர் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் பற்றின நியூஸ், கம்ப்யூட்டரை பற்றி விதவிதமான சோர்சஸில் இந்த நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல்ஸில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே கம்ப்யூட்டர் ஒரு பெரிய ஹைப் பண்ணி வச்சிருந்த டைம். ப்ரீ இன்டர்நெட் ஏரா. பட் ஈவன் தோ கம்ப்யூட்டர்ஸ்ன்றது ஒரு லக்ஸரி அண்ட் வெரி ரேர். எல்லாருக்கும் கம்ப்யூட்டர்ஸோட ஆக்சஸ் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது, எக்ஸப்ட் ஃபார் வெரி ஃபியூ. ஐ வாஸ் லக்கி இனஃப். ஈவன் தோ அது ஒரு ரொம்ப கம்மி ஸ்பெக்கில் இருந்த கம்ப்யூட்டர்னாலும் எனக்கு லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்ததில் ஐ லவ் தட் கம்ப்யூட்டர். ரொம்ப லோ அண்ட் ஸ்பெக் தான். ஐ வில் ட்ரை டு புட் தட் ஸ்பெக் சம்வேர் இன் திஸ் வீடியோ. கம்ப்யூட்டர்ஸே லக்ஸரின்னு சொல்கிற டைமில் இன்டர்நெட் நினச்சி கூட பார்க்க முடியாது. என்னோட ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்டர்நெட்ன்றது ப்ரௌசிங் சென்டர்ஸ் தான். சென்னையில் நான் இருந்த ஏரியாவில் தெருவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ரௌசிங் சென்டராக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஹைப்ட் அண்ட் அந்தளவுக்கு ரெக்குயர்மெண்ட்டும் இருந்தது. ஸோ ப்ரௌசிங் சென்டர் தான் என்னோட எல்லா பாக்கெட் மணியுமே செலவாயிருக்குன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அளவுக்கு அங்கே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். விக்கிபீடியா, யூடியூப், ஜிமெயில், இதோட ஏர்லியஸ்ட் வெர்ஷன்ஸை என்னன்னே தெரியாமல் கூட ஐ ஹவ் சீன். 2006 கிரியேட் பண்ண ஒரு ஜிமெயில் ஐடி இன்னுமே என்கிட்ட ஆக்டிவாகவும் இருக்குது. அந்த அளவுக்கு ஐ ஹவ் காட் ஏர்லி ஆக்சஸ் தேங்க்ஸ் டு தோஸ் ப்ரௌசிங் சென்டர்ஸ். ஸோ ரேண்டமாக விக்கிபீடியாவில் கம்ப்யூட்டர்ஸை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கும் போது தான் என் கண்ணில் படுற டேர்ம் ஓஎஸ், விச் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம ஃபோன்ஸுக்கு எப்படி ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் இருக்கோ ஒரு iOS வெர்ஷன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்க்கு பேசிக் இட்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்னோட ஹோம் கம்ப்யூட்டரில் இருந்தது விண்டோஸ் 2000 அண்ட் இன் 2006 விண்டோஸ் எக்ஸ்பி தான் ஆல்மோஸ்ட் டாக் ஆஃப் த டவுன். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பி அவ்வளோ ஹைப் பண்ணிட்டு இருப்பாங்க. இட்ஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி, இட்ஸ் வெரி பவர்ஃபுல் அந்த மாதிரி. ஸோ நம்மளோட கம்ப்யூட்டரில் ஏன் விண்டோஸ் எக்ஸ்பி போடக்கூடாதுன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் தாட். அப்படி இருக்கும்போது ப்ரௌசிங் சென்டர்லேருந்து அவ்வளோ ஈஸியாக உங்களால் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட முடியாது. பிகாஸ் டவுன்லோடுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். உங்களால் ஒரு சிடி பர்ன் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அப்போ தான் எங்கள் ஏரியாவில் நான் வேற ஒரு ப்ரௌசிங் சென்டர் கண்டுபிடிக்கிறேன். அவங்க ஓஎஸ் சிடிஸ்னே டேரெக்டாக செல் பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி நாமினல் அட் தட் ப்ரைஸ் பாயிண்ட். ஸோ விண்டோஸ் எக்ஸ்பி வாங்கிட்டேன். வீட்டில் இருக்க கம்ப்யூட்டரில் போட்டுடலான்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஐடியா. வரேன், ஐ எம் ட்ரைங் டு ஃபாலோ ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பட் சொதப்பிடுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டைமில் இருந்த ஓஎஸ்க்கு வெறும் ஓஎஸ் மட்டும் முக்கியம் இல்லை, டிரைவர்ஸ் அப்படின்ற அடுத்த விஷயம் எனக்கு அப்போ தான் தெரிய வருது. ஸோ ஐ மேட் அ மிஸ்டேக் அண்ட் அதுலேருந்து ரிவர்ட் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஐ ஹவ் டு கோ பேக் டு விண்டோஸ் 2000 அகெயின். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணும் போது தான் என்னோட நெய்பர் முருகா அண்ணா அப்படின்ட்டு, அவர் பேர் முருகாண்ணான்னு கூப்பிடுவோம். அவர் மூலமாக எனக்கு இந்த எக்ஸ்பி சிடி கிடைக்குது, விச் கம்ஸ் வித் ப்ரீ இன்ஸ்டால்டு டிரைவர்ஸ். அதாவது மோஸ்ட் காமன் டிரைவர்ஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் அதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். ஸோ ஈஸி டு செட்டப். அதையும் ஐ ஹவ் ட்ரைட் இன்ஸ்டாலிங். அவர் தான் எனக்கு ப்ராப்பர் செட்டப் எல்லாமே எப்படி பண்ணணுன்றதை சொல்லி கொடுக்குறாரு, விச் இஸ் த அல்டிமேட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் மை கம்ப்யூட்டர் ஜேர்னி. ஸோ ஒரு வாட்டி ஓஎஸ் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பிசியை பூட் பண்ணதுக்கப்புறம் அது கொடுக்குற ஃபீலிங் வேறு லெவல், எஸ்பெஷலி இன் 2006. ஸோ அதுக்கப்புறம் என்ன, வேறு விதத்தில் சிஸ்டம் நோண்டி பார்க்குறேன். ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் த நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ். ஸோ ஒன் வே ஆர் அதர் நான் அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஐ எம் லேர்னிங் நியூ திங்ஸ். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்லேருந்து ஒரு சின்ன டிரைவர் டெக்னிக்ஸ்லேருந்து எல்லாமே நான் அதை கற்றுக்கிட்டே இருக்கேன். அதை வச்சு ஃப்ளாண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக மாறுது. இஃப் ஐ நாட் மென்ஷன்ட் இட் பிஃபோர், அந்த கம்ப்யூட்டர் எனக்காக எங்கள் வீட்டுக்கு வரல, இட் வாஸ் ஃபார் மை சிஸ்டர். ஸோ நான் ஏதாவது நோண்டி அந்த சிஸ்டம் அன்றைக்கி ஈவினிங் பூட் ஆகலை அப்படின்னா நான் மாட்டினேன். அப்போ என்னோட டார்கெட் என்னென்னா, நான் நோண்டுறது மட்டும் இல்லை, எங்கள் அக்கா ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டமை பேக் டு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நான் மாற்றணும். ஏதாவது பண்ணி சொதப்பிட்டேன் அப்படின்னா என்னால் ஓஎஸ் போட முடியும், பட் இட் ஆப்வியஸ்லி டேக்ஸ் டைம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஓஎஸ் போடாமல் அந்த சிஸ்டம்மை எப்படி பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேட் கொண்டு வரதுன்ற மாதிரி நான் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்படியே அந்த கம்ப்யூட்டர் நோண்டியே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே போகிறேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் டு 2008, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வீட்டில் இருக்க பிசிஸ்க்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட், ஏதாவது இஷ்யூஸ் ஆர் சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா திரும்ப கேட்டு பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நேம் எனக்கு கிடைக்குது, விச் இஸ் அ ஹியூஜ் திங் ஃபார் மீ, எஸ்பெஷலி இன் 2008. அதுவும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அப்படியே என்னோட 10th போர்டு எக்ஸாம்ஸ் முடிக்கிறேன். லீவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது தான்
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு பண்ணதை ஒய் நாட் டூ இட் அஸ் அ சர்வீஸ். அந்த டைமில் எங்கள் ஏரியாவில் சில கடைகளில் இதுதான் ஒரு பிரைமரி பிஸ்னஸாகவே போயிட்டு இருந்தது அண்ட் விச் இஸ் வெரி காஸ்ட்லி இஃப் யூ ஆஸ்க் மீ. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் போட்டு ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு, எஸ்பெஷலி ஃபார் த சாஃப்ட்வேர் பார்ட் அலோன் ஐம் டெல்லிங், 2000லேருந்து 5000 வரைக்கும் ஈஸியாக சார்ஜ் பண்ணிட்டு இருந்த டைம். அப்போ தான் நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, இது ஆல்மோஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த காஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி A4 ஷீட்டில் ஆர்டிஆர் இன்ஃபோ சர்வீசஸ் ஆர் ஆர்டிஆர் சாஃப்ட்வேர் சர்வீசஸ்ன்னு சொல்லி பேர் வச்சு விண்டோஸ் எக்ஸ்பிக்கு $200, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7 இதுக்கெலாம் வந்து ஒரு காஸ்ட், எம்எஸ் ஆஃபீஸ்க்கு ஒரு காஸ்ட், ஆன்டிவைரஸ்க்கு ஒரு காஸ்ட், இந்த மாதிரி சொல்லி ஒரு போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுறோம். அதை நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எங்கள் ஏரியா ஃபுல்லாக ஓட்டுறோம். கேகே நகர் அண்ட் வடபண்ணி அவுட்ஸ்கட்ஸ் ஃபுல்லாக ஓட்டுறோம். அண்ட் பிலீவ் இட் ஆர் நாட், வித்தின் 2 இயர்ஸ் அந்த ஏரியாவில் 30லேருந்து 50 கம்ப்யூட்டர்ஸுக்கு எங்களோட சாஃப்ட்வேர் சர்வீஸ் தான் ஒரே சொல்யூஷன். ஃப்ரம் த ஸ்க்ராச் புது கம்ப்யூட்டர் ரெடி பண்ணதுலேருந்து வீட்டில் இருக்க பழைய ஹோம் கம்ப்யூட்டர்ஸ் ரெடி பண்ணுற வரைக்கும் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆர்டரும் வந்திருக்கு. அந்த 2 இயர்ஸ் என்கிட்ட இந்த பாக்கெட் மணியோட க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ட்ரெமெண்டஸ். வீட்டில் ஆல்மோஸ்ட் நான் பாக்கெட் மணி கேட்குறதே நிறுத்த ஆரம்பிக்கிறதுக்கான டைமாக இருந்தது. ஐ எம் என்டரிங் காலேஜ் நவ். இப்போது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறேன். இப்போ சாஃப்ட்வேர்லேருந்து கொஞ்சம் ஹார்ட்வேர், கம்ப்யூட்டரை பிரித்து பார்த்து என்னென்ன இருக்குது, எப்படி ஒரு கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணியிருக்காங்க, கஸ்டம் பிசிஸ்னால் என்ன, ப்ரீ பில்ட்னா என்னன்றத டிஃப்ரென்சஸ்லாம் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இன் 2013 ஐ எம் பில்டிங் மை ஃபர்ஸ்ட் கஸ்டம் பிசி ஃபார் மை ஓன் நீட்ஸ். அதுக்கப்புறம் அதை வச்சு ஐ எம் டேக்கிங் ஆர்டர்ஸ் ஃபார் கஸ்டம் பிசி பில்ஸ். என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு பில் பண்ணியிருக்கேன் அண்ட் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு நாமினல் பில்ட் காஸ்ட்டில் பில் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் இன் 2014 ஐ பிலீவ் ஒரு ப்ரௌசிங் சென்டர் ஃப்ரம் ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது அவங்களுக்கு என்ன மாதிரி ஹார்ட்வேர் வேணும்னு செட் பண்ணுறதுலேருந்து அதோட சாஃப்ட்வேர்ஸ் போட்டு ரெடி பண்ணுற வரைக்குமான ஒரு ஆர்டர். இன்ஃபேக்ட் அந்த டைம்லேயே அது எனக்கு ரொம்ப பெரிய ஆர்டர். ஈஸிலி அரவுண்ட் 5K to 10K என் கையில் எல்லா எக்ஸ்பென்சஸ் போக ப்ராஃபிட்டாக மட்டும் இருந்த டைம் இன் 2014. இன்றைக்கி 10,000ன்றது ரொம்ப பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். பட் 2014 இன் மை செகண்ட் இயர் ஆஃப் மை காலேஜ் 10,000 ஆஸ் பாக்கெட் மணி அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். இப்படி அப்போர்ட் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த ஆர்டிஆர் இன்ஃபோ சர்வீசஸ்க்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2016 நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ண பெருசாக டைம் கிடைக்கிறதில்ல அண்ட் ஆப்வியஸாக நிறைய என்ஜிஓஸ்லையும் ஜாயின் பண்ணேன். ஸோ ஈவன் மை வீக்கெண்ட்ஸ் ஆர் ஃபுல். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக் டு த ரூட்ஸ்ன்ற மாதிரி வெறும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கான ரிக்வஸ்ட்டை மட்டும் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆஸ் ஐ மென்ஷன்ட் இன் மை ப்ரீவியஸ் வீடியோ, எனக்கு என்னோட கெரியரை தவிர மற்ற எதுலேயும் பெருசாக காம்படிட்டிவாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்ன மாதிரி ஐ ஜஸ்ட் கெப்ட் இட் கோயிங். பட் பழைய மாதிரி வந்து இதை பிராண்டிங் பண்ணலாம் அப்படின்ற தாட்டெல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் ஐ பில்ட் மை ஓன் பிசி, இவ்வளோ நாள் இதை பண்ணிவிட்டு அவ்வளோ ஈஸியாக அதை விட்டுட முடியாது. 2018க்கு அப்புறம் என்னோட ஓன் பிசி பில்ஸுக்குமே வந்து ஐ ஹவ் டேக்கன் அ லாட் ஆஃப் ரெஃபரன்ஸ். ரொம்ப நீஷான ஒரு கம்ப்யூட்டர்ஸ்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் கோவிட் ஹேப்பன். ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் டு 2024 ஐ ஹவ் ரீஇன்ஸ்டேட்டட் ஆர்டிஆர் இன்ஃபோ சர்வீசஸ் ஆஸ் ஆர்டிஆர் ஐஎன்சி. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பித்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் அகைன் என்னோட டார்கெட். அவங்களோட எக்ஸ்டெண்டட் சர்க்கிளுக்குமே ஐ எம் ஆஃபரிங் கஸ்டம் பிசி பில்ட் சொல்யூஷன்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. So if you or anyone around you needs any custom PC build solution, feel free to drop a comment or DM me. ஸோ இந்த ஹோல் ஸ்டோரியிலேருந்து 2 பை ப்ராடக்ட் இருக்குது. ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெக். எல்லா டெக்கையும் எப்படி ரிசர்ச் பண்ணணும், வாட் த மார்க்கெட் ஆஃபர்ஸ், வாட் அ மேனுஃபேக்சரர் ஆஃபர்ஸ், அதில் எது உங்களுக்கு ஆக்சுவலாக யூஸ்ஃபுல், எது வந்து ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் கிம்மிக் அப்படின்றத என்னால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். விச் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஒய் ஐ ஹேட் ஆப்பிள் டு திஸ் டே. அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் ஒரு டீட்டெயில்டாக வீடியோவில் பேசலாம். செகண்ட் பாயிண்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பர்சனல் ஃபினான்ஸ். 2010லேருந்தே எனக்கு கேஷ் இன்ஃப்ளோ இருக்குதுன்றனால ஆப்வியஸாக சேவ் பண்ணலைன்னா என்ன நடக்கும், சேவ் பண்ணால் என்ன பெனிஃபிட்ன்ற பேசிக்ஸை நான் ரொம்ப ஏர்லியாக கற்றுக்கிட்டேன். when I got my first salary in 2016, சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ், கேஷ் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற பேசிக்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. விச் ஐ பிலீவ் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் டுவர்ட்ஸ் மை பர்சனல் ஃபினான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பர்சனல் ஃபினான்ஸ் பற்றின ஒரு வீடியோ கண்டிப்பாக இந்த சேனலில் வரும். அது இந்த சேனலை ஆரம்பிக்கணும்னு நான் அவுட்லைன் போட்ட டைம்லேருந்தே ஐ ஹேட் த தாட் ஃபார் தட். ஸோ கண்டிப்பாக ஐ வில் டாக் அபவுட் மை பர்சனல் ஃபினான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த ஆர்டிஆர் ஐஎன்சின்றது என்னோட பர்சனல் ஃபினான்ஸுக்கும் சரி, என்னோட டெக் எக்ஸ்போஷருக்கும் சரி ரொம்ப பெரிய ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் கீ பிளேயர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு கம்ப்யூட்டர்ஸில் இன்ட்ரெஸ்ட் போகிற வரைக்கும் ஆர்டிஆர் ஐஎன்சி இனிமேல் இருக்க தான் போகுது. இஃப் யூ நீட் இட் ஜஸ்ட் டூ அ பிங் டு மீ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களோட பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களை சீக்கிரமே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சைனிங் ஆஃப். பை பை.